ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா இப்போ தான் புதுசாக யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். அது இல்லாமல் பிஇபி லெவலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு, அதாவது ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் வரும். அதனால் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இந்த அட்வான்ஸ் லெவல், அதாவது அட்வான்ஸ் லெவல்ன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், அதுதான் அட்வான்ஸ் லெவல். இதை என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் இன்ட்ராடே பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான டீட்டெயில் நம்ம தருவோம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,617. எப்போதுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கைஸ் தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,640. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. நேற்று மாதிரி சேம் டிட்டோ, நேற்று மாதிரி ஒன்று ஓப்பனை கீழே உடைச்சான் அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைடாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதை உடைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்சு மாதிரி தான் ஆக்குவாங்க. ஓகேங்களா? ஓப்பனில் திருப்பியும் எஸ்டர்டே லோ வரைக்கும் போவாங்க, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் திருப்பியும் அங்கேருந்து இங்கே இப்படியே தான் மாறி மாறி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு எஸ்டர்டே லோவை டச் பண்ணிட்டு மேலே போகிறோன்னா இல்லை உடைக்கிறானா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி எஸ்டர்டே லோ பிரேக் ஆச்சு 9:35க்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் அந்த டைமில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,615 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். மார்க்கெட் நெகட்டிவ் கண்டிப்பாக நம்ம 615 600 இருக்கும்போது நம்ம இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,650 புட்டும் 22,600 இல்லை 22,550 காலும் தான் இந்த மணி. மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஈஸியான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஐயை உடச்சி ஓப்பனுக்கு மேலே எல்லாமே நின்று கரெக்டாக இருந்ததுன்னா காலை சூஸ் பண்ணுவோம். இதுதான் பாசிட்டிவ் மார்க்கெட், நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவ் அப்படின்றதுனால தெளிவாக நம்ம போய்ட்டு 22,650 அப்படின்ற புட் ஆப்ஷனை எடுத்தோம். மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ, மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் மீன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் தானா தான் எடுக்க முடியும். எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் 91 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டி க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? அடுத்த கேண்டில் கரெக்டாக அதில் டச்சும் பண்ணிட்டான். ஓகேங்களா? அதாவது 9:30 கேண்டில் அதில் டச்சும் பண்ணி க்ளீனாக மேலே போகிறான். ஓகேங்களா? என்ட்ரி நம்ம இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே எடுக்கலாம், இல்லைனா அடுத்த கேண்டிலில் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக மார்க்கெட் எது வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 131 வரைக்கும் போச்சு. 30 பாயிண்ட், ஆக்சுவலாக 40 பாயிண்ட் போயிடுச்சு. நம்மளுக்கு 30 பாயிண்ட் தான் தேவை. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், இல்லை ஒரு 20 பாயிண்டில் கூட வெளியே வரலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த பிரேக் அவுட்டில் சில பேர் எடுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா பயப்படுவாங்க சில பேர். அப்போ புல் பேக்கில் எடுக்கலாமான்னு கேட்டால் தெளிவாக 91 இடத்துல புல் பேக் ஆகி மார்க்கெட் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. 100 இடத்துல இங்கே எடுத்திருந்தாலும் மார்க்கெட் 127 வரைக்கும் போச்சு, 128 வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். இதுலேருந்து ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். 90னா 75 தான் ஸ்டாப் லாஸ். அதாவது இவனோட எஸ்டர்டே ஐ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் எங்கேயுமே க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணிச்சு. க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு
டார்கெட் 30 பாயிண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் புல் பேக்லேயும் டார்கெட் கொடுத்தோம். அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம என்ட்ரி அதோட க்ளோஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3வது வாட்டி திருப்பியும் அதில் புல் பேக் வர்றது எடுக்கிறது அப்படிலாம் நம்மளோட இஷ்டம் தான். ஏன்னா நம்ம பிரேக் அவுட் புல் பேக் 2த்துல தான் எடுப்போம். 3வது வாட்டி என்ட்ரி எடுக்கிறது இவனோட ஆப்போனண்ட் வீக்காக இருந்தால் நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நம்ம அதை சஜஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ட்ரேட் அதுதான் எப்போதுமே பண்ணுவோம். அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இல்லை 2 ட்ரேட் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் எஸ்டர்டே ஐயில் வந்து உட்காந்து திருப்பியும் அட்வான்ஸ் லெவலை தாண்டி திருப்பியும் டார்கெட் கொடுத்தான். ஆனால் இந்த என்ட்ரிலாம் எடுக்கணுமா அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே ப்ராஃபிட் பண்ணதுனால 3வது என்ட்ரி 4வது என்ட்ரிலாம் நம்ம எடுக்கணுமான்ட்டு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வேறு எக்ஸ்பிரியில் 12 மணி 11:30க்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும். காலையிலே ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா அதுக்கு மேலே ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. அப்போது 1:30 மணிக்கு மேலே சின்னதாக நம்ம 0 to 0 கான்செப்ட் வந்தால் ஒரு சின்ன ட்ரேட் 5 பாயிண்ட் 10 பாயிண்டில் எதனா ப்ரீமியம் கிடச்சா எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லைனா நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் மார்க்கெட்டை. ஓகேங்களா. ஓகே, இவனை எடுக்கும்போது இவனோட ஆப்பனண்ட் வீக்காக இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வீக்காக தான் இருந்தான். கால் ஆப்ஷன் டோட்டலாக எஸ்டர்டே லோ பிரேக். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே தான் இருந்தது. ப்ரீமியமும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சி தெளிவாக தான் இருந்தது மார்க்கெட்டு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் அவன் மீட்டே ஆகலன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அதனால் இவன் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த என்ட்ரி எடுக்கும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க. புட் ஆப்ஷன் சேம் சினாரியோவில் மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அது மாதிரி இருந்தானான்னு கேட்டால் இருந்தால் மெயின் அட்வான்ஸ் லெவலில் இருந்தானா, அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடியத்தில் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க செல்லர்ஸ் லாஸ் வரக்கூடியன்றது 91 இடம் தான் அவங்களுக்கு லாஸ் வர இடம். இங்கே இதை தாண்டிச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணும்போது செல் அடித்தவங்க புக் பண்ணால் என்ன ஆகும், பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போது நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பை பண்ணியிருந்தோன்னா 2 வாட்டி நம்மளுக்கு 30 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அவ்வளோ பாயிண்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம தெளிவாக ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் ரெகுலராக எடுக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட் இருந்தாலே, பொறுமை இருந்தாலே 100% இதில் வின் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். இல்லை எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ள வருது, லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ள வருது. ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 2 பேருமே சேம் செட்டப்பில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. இல்லை ப்ரீமியத்தை வச்சு நம்ம எடுக்கலாம். எஸ்டே ஐ கிட்ட போகும்போது, எஸ்டே லோ கிட்ட போகும்போது அதை வச்சு எடுத்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணாலே நம்ம லாஸை ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 10 ட்ரேடில் கண்டிப்பாக நம்ம 8 ட்ரேட் 7 ட்ரேட் வின் பண்ண முடியும். 2 ட்ரேட் 3 ட்ரேட் அது தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணுறதுனாலும் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் சில பேர் அதை பண்ண மாட்டாங்க. டெய்லி பண்ணியே பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான் ஆகும். அதனால் தெளிவாக பிளான் பண்ணி எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது, ஓகேங்களா, எல்லா ட்ரேடும் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்காம தெளிவாக நம்மளுக்கு வாய்ப்பு எந்த இடத்துல மார்க்கெட் வேகமாக மூவ் பண்ணுறான், எந்த இடத்துல மார்க்கெட் சொதப்புறான் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெளிவாக நீங்கள் என்ட்ரி எடுத்தால் இதில் ஈஸியாக வின் பண்ண முடியும். அதாவது நல்ல மூமெண்ட் இருக்கிற இடம் எதுனா நம்ம இப்போ சொன்ன இடம் தான். ஓகேங்களா. அது ஒன்றும் மறைச்சி நம்ம சொல்லலை, ஓப்பனாக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் அட்வான்ஸ் லெவல்ன்றது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதை தான் நம்ம கோர்ஸில் நம்ம அதை என்எஸ்சி சைட்டில் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லித்தரோம். இது தேவைப்படுறவங்க இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே ஈஸி தான் கைஸ், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான என்ட்ரி தான். நெகட்டிவ் மார்க்கெட் புட் ஆப்ஷன் எடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணோம், அட்வான்ஸ் லெவலில் மீட்டாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.